கையளவு மனசு அதில் கடலளவு கனவு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? வாங்க. என்னம்மா, ஒரு குரல் கூப்பிட்டா நானே வந்திருப்பேன், ஏன் படியேறி வந்தீங்க? உட்காரு, உட்காந்து பேசுவோம். என்ன பேசணும்? நீ ஏமா குருதங்கனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? என்ன தப்பு? ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது சொல்லு. அது எப்படி? How is it possible? Why it is not possible? These are changed, Sarah. What is it that stands between you and him? Why not? நீங்க பேசுறத கேட்டா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. என்ன மன்னிச்சிடுமா, ஆனா நான் எதுவும் தப்பா பேசல, நடக்க கூடாததை பத்தி சொல்லல. உங்களை பார்த்து திட்டுறதா, கோச்சுக்கிறதா, இல்ல பரிதாபப்படுறதா, இல்ல பழியேன்னு நாளை அற வைக்கிறதா? சின்ன குழந்தை மாதிரி இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே, வேண்டாத வேலை தானே உங்களுக்கு? எதிரி வேண்டாத வேலை. தேசிய கொடிக்கு ஒரு அவமரியாதை ஏற்பட்டுச்சுன்னா நான் பார்த்துக்கிட்டு பேசாம இருக்க முடியுமா? அப்படி என்ன உங்களுக்கு வேர்த்து வழியுது? கரிகாய் வாங்க போனவர் பேசாம வாங்கிட்டு வர வேண்டியதுதானே? வடிவு, விலைவாசிய பத்தி ஒரு கவிதை தோணிச்சு. ஏனோ இப்படி ஏறியது விலைவாசி, ஏறியதால் ஏழை என்றும் உபவாசி. இப்படி ஒரு 1-2 வரி தான் தோணிச்ச. நினைச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறேன்னா இன்னும் கவிதை முழுசா முடியல. அதுக்குள்ள தற்செயலா அங்க பாக்குறேன், அந்த கட்டடத்து மேல தேசிய கொடி பட்டொளி வீசி பறக்குது. எப்படி பறக்குது? தலகீழ பறக்குது. மேல ஆரஞ்சு கலர், நடுவுல வெள்ளை, கீழே பச்சை கலர் தானே இருக்கணும், உல்டாவா இருக்கு. மேல பச்சை கலர், கீழே ஆரஞ்சு கலர். எவனோ தூக்க கலக்கத்துல கொடிய மாத்தி கட்டி இருக்கிறான். மனசு கொதிக்காதா? நான் ஒரு இந்தியன் இல்லையா? காலை உடைச்சுக்கிட்டு தான் நீங்க இந்தியன்னு ப்ரூவ் பண்ணுமா? எனக்கு இப்படித்தான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்கிட்ட ஒரு பாஸ்போர்ட் கூட இல்லையே இந்தியன்னு சொல்லிக்க. நீங்களே போய் கொடியை என்ன சரி பண்றது? உங்களுக்கு என்ன தலையெழுத்து? யாராவது வெளிநாட்டுக்காரன் பார்த்தா நம்ம மானம் போவோமே. இப்ப உங்களுக்கு கால் போச்சே? கால் தானடி போச்சு, முக்கால் இருக்க. என்ன சிரிப்பு? பேரப்பெட் பால் மேல ஏறினா கொஞ்சம் தலைய சுத்திச்சு. அப்படியே கொடி கம்பத்து மேல ஏறினீங்களா? கபகபன்னு பாதி வரைக்கும் இருக்கேன். இன்னும் 2 எம்பல் எம்பி இருந்தேன்னா கொடி கயிறை புடிச்சிருப்பேன். ஒரு எம்பல் ஆச்சா, அந்த நேரம் பார்த்து ஒரு தும்பல் வரலாமோ, வந்துச்சு. கொடிக்கம்ம வேற வெள்ளக்காரன் காலத்துல நட்டது போல் இருக்குது, உளுத்து போயிருந்துச்சு. சொட்டேர்னு ஒரு சத்தம், கொடிக்கம்ம முறிஞ்சு நான் கீழே விழுறேன். தேசிய கொடி என் மேலேயே உடம்ப போத்தின மாதிரி விழுது. உடம்பு புல்லரிச்சு போச்சு தெரியுமா? கிடைக்குமா? மனசுக்குள்ள மின்னல் மாதிரி ஒரு கவிதை. முதல் வரி தான் தோணிச்ச, மிச்ச வரி சொல்றதுக்குள்ளார மூர்ச்சி ஆயிட்டேன். கண்ணை முடிச்சு பாக்குறேன், நீ ஆஸ்பத்திரியில எனக்கு டோஸ் விட்டுட்டு இருக்கிற வழக்கம் போல. என்ன வேலு சார், முருகன் வந்திருக்கிறாப்புல, சௌக்கியமா இருக்கீங்களா? காலை உடைச்சுக்கிட்டு வந்திருக்கிறேன், சௌக்கியமானு கேக்குறிய? அதனாலதான் சார் கேக்குறேன். என்ன சார் இப்படி காரை உடைச்சிட்டு வந்து படுத்துக்கிட்டு இருக்கீங்க? கீழே நின்று கொடி கம்பத்து மேல கொடியை ஏத்துவாங்க பாத்துருக்கேன்.
நீங்க என்னடானா கொடி கம்பத்து மேலே ஏறி போய் கொடி ஏத்துனீங்களாமே. நீங்க என்ன கம்பம் குத்தாடியா? ஏண்டா திமிரு தானே உனக்கு? கேளு முருகா, நல்லா கேளு, உரைக்கிறாப்புல கேளு. என்ன வேலை சார் இப்படி பண்ணிட்டீங்க? கொடிய மாத்தி கேட்ட நீங்க தான் கிடைச்சீங்களா? ஊருக்கு இளைச்சவன் பிள்ளையார் கோவில் ஆண்டிங்கிறாப்புல. என்னது? ஊருக்கு இளைச்சவனா? ஊருக்கு இளைச்சவன் ஒழுங்கா சொல்லு. இளைச்சவன், ஊருக்கு இளைச்சவன். இளைச்சவன் லகரமே வராதா உனக்கு? இன்னொரு எழுத்து இருக்கு பாருங்க, அந்த எழுத்தும் வராது. எழுத்தா? எழுத்து ஐயோ, ரகரமும் வராதா? அந்த எழுத்து தான் வரவே வராதுங்க. எப்படி குரு ரங்க உன்னை சமயக்காரனா வச்சிட்டு இருக்கிறான்? போவீங்களா? நீங்க அவருக்கு தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாலேயே நான் அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு வரேன் தமிழ். தமிழ்? ராமா ராமா, தமிழ் 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 தமிழ். என்ன பண்றதுங்க, நான் சாஸ்திரி தமிழ் பழகலிங்க. சித்திரமும் கை பழக்கம், செந்தமலும் நா பழக்கம் இல்லைங்களா? இதுல பழமொழி வேறயா? கண்ணா உட்கார். வேண்டாயா, உட்கார்றா. தமிழ எவனாவது தப்பு தப்பா பேசினான்னா நெஞ்சு பொறுக்காது எனக்கு. சரி சொல்லு. சித்திரமும் கைப்பழக்கம். சித்திரமும் கை பழக்கம். பழக்கம் என்னடா? பழக்கம். பழக்கம். தமிழனா பிறந்துட்டு ஏன்டா தப்பு தப்பா தமிழ பேசுற? வெக்கமா இல்ல உனக்கு? நான் மட்டும் எதுக்குங்க தனியா வைக்கப்படணும்? என்ன மாதிரி எத்தனை லட்சம் தமிழன் இருக்கான். வரட்டுங்களா? இனிமே இந்த வீட்டுக்குள்ள காலை வச்ச உடைச்சு விடுவாங்க. போ. முருகனுக்கு தமிழ் கத்து கொடுக்கறது உங்களுக்கு இன்னொரு வேண்டாத வேலை. அப்படியே கத்து கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, அவன் சொன்னானே லட்சம் பேரு, அவங்கள என்ன பண்ண போறீங்க? சாரதா, உங்ககிட்ட நிறைய பேசணும். உட்காரு. இந்தப்பா ஆட்டோ. என்ன சொல்றது, இலினோடு கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் ஒரு 4-5 தம் அடிச்சுக்க. 15 வருஷம் 15 வினாடியில பறந்து போன மாதிரி தோணுது. எப்படி இருக்கு சாரதா? உனக்கு எப்படி தோணுது? என் கண்ணே பற்றக்கூடாது. வயசுல 15 வருஷம் குறைஞ்சு தெரியுற. அதனாலே நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு தோணுது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட வாழ்க்கையில நல்ல மனுஷங்களோட நட்பு கிடைச்சிட்டே இருக்கிறது என்னுடைய அதிர்ஷ்டம் தான். We have friends and need and deed. I am very happy. I am very happy, Manju. I should say I am lucky in spite of so many unfortunate things happening to me. ஐயோ, என்னடி இங்கிலீஷ் பொளந்து கட்டற? Thanks to him. Thanks to him. ஓஹோ, அந்த கடவுளா? மிஸ்டர் குருரங்கன்? ஆமா, அவரை தான் சொன்னேன். எனக்கு மறுபிறவி கொடுத்தவர். He is my friend, philosopher, guide, benefactor.
and what not. ஐயோ, இனிமே நான் உன் கூட பேசணும்னு டிக்ஷனரியோட வரணும் போல இருக்கு. என்ன பத்தியே பேசிட்டு இருக்கேன். ஆமா, நீ எப்படி இருக்க? நானா வெள்ளை எழுத்து வந்தாச்சு, வெள்ளை முடி வந்தாச்சு, ஸ்டில் ஆஸ் யூஷுவல். லோடா உங்க மாமனார் வீட்டுக்காரெல்லாம் எப்படி இருக்காங்க? மாமனார் காலம் ஆயிட்டாரு. 7-8 வருஷம் ஆயிடுச்சு. நீ காலனி விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு கோயம்புத்தூர் போயிட்டேன். அந்த கடவுள் எப்படி இருக்காரு? இந்த செயின் எத்தனை பவுன்? உள்ள டாலர் இருக்கா? அது இருக்கட்டும், நீ மேல சொல்லு. உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் நடத்துறாரு. டிரைவிங் ஸ்கூல், சமூக சேவை, எக்ஸ்டோரா, அடல்ட் எஜுகேஷன், கம்யூனிட்டி சர்வீஸ். காலம் எப்படிப்பட்டவங்களையும் மாத்திடுறது இல்ல. ஆனா புறம்போக்குன்னு சொல்வாரு, அதை மட்டும் மாத்தவே முடியல சாரதா. அந்த கடவுள் எப்படி இருக்காரு? இந்த செயின் பண்ணதான் வாங்கினதா? நீ காஞ்சனாவை பாத்தியா? அந்த நாள்ல கேதுவா, நீ ஊரை விட்டு போன கொஞ்ச நாள்லயே அவ பம்பாய்க்கு போயிட்டா குழந்தைய கூட்டிட்டு. இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க வேற யாருமே கிடையாது அந்த காலனில. என் பிள்ளையோட இன்ஜினியரிங் காலேஜ் பரீட்சைக்காக நான் இங்க வரலனா உன்னை சந்திச்சிருக்கவே முடியாது. உன்னை பார்த்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சாரதா? ஆமா, உன் கடவுள் எப்படி இருக்காரு? இந்த செயின் வாங்கி ஒரு 7-8 வருஷம் இருக்கும்ல? ஏன் இந்த செயினை பத்தியே கேட்டுட்டு இருக்க? நீ ஏன் சொல்லுவேன்னு பார்த்தேன். என்ன சொல்வேன்னு பாக்குற? இதானே வேணாங்கிறது. நீ குருரங்கனை கல்யாணம் பண்ணிட்டியா? என்ன சாரதா, இந்த சிரிப்பு ஆமா மாதிரி இருக்கு, இல்ல மாதிரி இருக்கு. இது தெரியாம நான் கோயம்புத்தூர் திரும்பி போயிட்டேன். ஆபீஸ்ல வேலையும் ஓடாது, மண்டையும் வெடிச்சிரும். ஏன் இப்படி என் மண்டை வெடிக்கணும்னு பாக்குற? குருரங்கன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? இல்லை. இல்லையா? நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா? அடிப்பாவி, ஜோக் அடிக்க கூட வருதே உனக்கு. நானும் அப்போல இருந்து பாக்குறேன், தாலி இருக்கா இல்லையான்னு. உனக்கு இந்த செயினை தானே பாக்கணும். போ சாரதா, இன்ட்ரெஸ்டே போச்சு. ஓ இன்ட்ரெஸ்ட்காக நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நேராச்சு. சார் யாரு? இவனுக்கு என்னடி சாரு? இவன் தான் என் புள்ள ராஜா. இவனுடைய இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷனுக்கு தான் நான் பெங்களூர் வந்தேன். ஓ பிள்ளையா, கிடுகிடுன்னு வளர்ந்துட்டான். விட்டா 7 அடி வரைக்கும் போய் நிப்பான் போல இருக்கு, அமிதாப் பச்சன் மாதிரி. எந்த உலகத்துல இருக்க? என்னாச்சு சாரதா? ஏன் இப்படி திருத்திட்டு முடிக்கிற? எந்த உலகத்துல இருக்க? அள்ளி அள்ளி அணைத்த நெஞ்சம் தள்ளி நின்று தவிக்குதம்மா. கையளவு மனசுக்குள்ளே காலம் செய்த தந்திரமோ, கண்ணை விற்று சித்திரமோ. என் பிள்ளைய பார்த்து உன் பிள்ளை ஜவஹர் ஞாபகம் வந்துருச்சா? ஜவஹரை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? பாக்குறதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கலையே. அம்மா போலாமா? இந்த ஆட்டோக்காரன் காத்துறான். புறம்போக்கு. புறம்போக்கு ரத்தத்திலேயே பரம்பரையா வருது. ஆமா, தமிழ்ல திட்டுறானா கன்னடத்துல திட்டுறானா? எந்த பாஷையில திட்டினா என்ன? திட்டுறான். ஆக மொத்தத்துல திட்டிட்டு இருக்கான். கன்னடத்துல திட்டினா நமக்கு புரியாதேடா, அதான் கேட்டேன். மறைவுல போய் தம் அடிச்சுட்டு வந்தாச்சா? பாரேன் சாரதா, ஒரு காலத்துல என் புருஷனை பார்த்து சிகரெட்டை விட்டு தொலைங்கன்னு சொல்லிட்டே இருப்பேன். இப்ப என் பிள்ளைய பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். இனி 20 வருஷம் போனா என் பேரனை பார்த்து சொல்லிட்டு இருப்பேன் போல இருக்கு. என் பொழப்ப பாரேன். வீட்டுக்கு வந்துட்டு போ மஞ்சு. இன்னும் 1 ஹவர்ல எனக்கு கோயம்புத்தூர் ட்ரெயின் இருக்கு, நான் போகணும். நீ வந்தா கடவுளை பார்க்கலாம். அதான் மிஸ்டர் குருரங்கன். இவனுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சீட் கிடைச்சு அவனை கொண்டு விடுறதுக்கு வருவேன். அப்ப வரேன். கார்ல விசிட்டிங் கார்டு இருக்கு, வாங்கிட்டு போ.
கந்தனா ஐயா, நல்லா இருக்கியா ஐயா? அடியா வடிவே, கந்தன் பேசுறான் பாரு. எங்க இருந்து பேசுற? உங்க யூனிட் சோமாலியாவுக்கு வந்துருச்சா? அங்க இருந்தா பேசுறியா? சோமாலியா பேசி 28 நாள் ஆச்சு. குடுங்க கண்ணா, உன் குரலை கேட்டு 28 நாள் ஆச்சுப்பா. என்னப்பா அப்படி சொல்லிட்ட? நீ எனக்கு ஒரே பிள்ளை இல்லையா? என்னது, என்ன ஊரு? சோமாரியா? சோமாரி இல்ல, கேப்மாரி இல்ல, ஊரு சோமாலி. அண்ணா எப்ப இங்க பொலிட்டிக்கல் கிளைமேட் அவ்வளவு நல்லா இல்ல. இங்க நடக்கிற அரசியல் கூத்தெல்லாம் பார்த்தா ஆப்பிரிக்கா என்ன, நீ அண்டார்டிகாவிலேயே இருக்கலாம். ரொம்ப அவசியம். இப்பதான் அரசியலை பத்தி பேசிட்டு குழந்தை பேசுறதே கொஞ்ச நேரம். கண்ணா, நீ எப்படிப்பா இருக்க? உடம்ப பாத்துக்கோப்பா. ஒழுங்கா சாப்பிடுறியா? சேஷன் இஸ் கோயிங் வெரி ஸ்ட்ராங். கண்ணா, உங்க அப்பா சுத்த சைவமாச்சேன்னு பாக்காத, அவர் கிடக்கார். நீ அசைவம் எல்லாம் சாப்பிடலாம், பரவாயில்ல. இத்தனை காலமா சைவமா இருந்துட்டு உங்க அம்மா சொல்றாளேங்கிறதுக்காக மாட்டுக்கறி பன்னிக்கறி எல்லாம் வேணாண்டா. வேற என்ன விசேஷம்? நான் தானே நல்லா இருக்கிறேன். 3 வேளை மூக்க பிடிக்க தின்னுக்கிட்டு கம்ப்ளைண்ட் ஏதாவது வராதான்னு கவலைப்பட்டுக்கிட்டு. ஆமா, உங்க உடம்ப பத்தி இப்ப ரொம்ப முக்கியம். கொடுங்க அண்ணா, ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி ஒரே ஒரு வாக்கியம் நான் நல்லா இருக்கேன்னு எழுத கூடாதாப்பா? அதெல்லாம் வேணாம். நீ ஒரு போஸ்ட் கார்டு போட்டு அது உலகம் எல்லாம் சுத்தி இங்க வரதுக்கு, இந்தியா வரதுக்கு 15 நாள் ஆகும். டெலிபோன்ல பேசுறதே பெட்டர். அடுத்த தீபாவளிக்கு வருவியா? லீவ் கிடைக்குமா? என்ன பேசுற நீ? குழந்தை இங்க வரணுமா தீபாவளிக்கு? எதுக்கு? பட்டாசு வெடிக்கவா? அங்க ஸ்டென்கன் வெடிச்சுக்கிட்டு இருக்கான். சிவகாசி பட்டாசு வெடிக்க இங்க வரணுமா? பித்துக்குளி. கண்ணா, உனக்கு லீவ் கிடைக்கும்ல? வச்சுட்டான். என் குழந்தைகிட்ட ஒரு நிமிஷம் நிம்மதியா பேச விடுறீங்களா நீங்க? ஏங்க, அந்த சோமாலியா எங்க இருக்கு? நுவரேலியாவுக்கு பக்கத்துல ஆஸ்திரேலியாவுல இருக்கு. நுவரேலியா சிலோன்ல இருக்கு. எங்க சித்தி பொண்ணு அங்கதான் இருக்கா. உனக்கு ஜியோகிராஃபி தெரியுதான்னு பார்த்தேன். சோமாலியா ஆப்பிரிக்காவுல இருக்கு. வாத்தியார் புத்தி போவாதே உங்களை விட்டு. சாரதா, என்ன இன்னும் ஆபீஸ் கிளம்பலையா? முருகன் சொன்னா காஃபி கூட வேணான்னு சொல்லிட்டியாமே, ஏன் உடம்பு சரியில்லையா? வாட்ஸ் ராங் சாரதா? டாக்டருக்கு ஃபோன் பண்ணட்டுமா? நோ வேண்டாம், உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. அப்போ ஏன் இப்படி? ஏதோ கொஞ்சம் மனசு சரியில்லை. Can I help you? மங்கைக்கென்ன தாய்மொழியோ, மௌனம் இவள் வாய்மொழியோ, கனவுக்கு பின் வரும் விழிப்போ, இதுவும் என்ன மறுபிறப்போ, ஊமை குயில் பாடி என்ன, ஊமை குயில் பாடி என்ன, ஊருக்குத்தான் புரிந்திடுமோ, உண்மை எங்கு தெரிந்திடுமோ? அள்ளி அள்ளி கணைத்த நெஞ்சம் தள்ளி நின்று தவிக்குதம்மா. மிஸ்டர் குர்ரங்கன், உங்களை தவிர எனக்கு வேற யார் இருக்கா? இப்போ என்ன வேணும் உனக்கு? நான் என் பசங்களை பார்க்கணும். என் பக்கத்து வீட்டு மஞ்சுளாவையும் அவ பையனையும் நேத்திக்கு பார்த்தேன். அதுல இருந்து என் மனசு துடிக்குது. என் பையன் என்ன பண்றானோ, எப்படி இருக்கானோ, படிக்கிறானா இல்ல வேலைக்கு போறானா, எனக்கு ரொம்ப பார்க்கணும் போல இருக்கு. நான் தடுக்கிறதா நீ நினைக்க கூடாது. நான் எது செஞ்சாலும் என்ன சொன்னாலும் உன் நன்மைக்கு தான். இப்போ பாக்குறதுனால அந்த பையனோட மனசுல குழப்பத்தை தான் உண்டாக்குவேன். அவனை பார்த்தா உன் மனசு சும்மா இருக்காது. அடிக்கடி பார்க்கணும்னு தோணும். இங்கேயே கூட்டிக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டா என்னான்னு தோணும். ஐ ஹேவ் நோ அப்ஜெக்ஷன். ஆனா அவன் பேரண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ, they may not like it. அதனால குழப்பம் உன் பையனுக்கு தானே. நேரா பேசல, சும்மா தள்ளி நின்னாவது பாக்குறேனே. அவனுக்கு தெரியாம அவனை பாக்குறேன். என் பையனை நான் பார்க்க கூடாதா? சரி, பார்க்கலாம். நீ அவனை பிரிஞ்சு 15 வருஷம் ஆச்சு. அதனால நிலைமை எப்படி இருக்குங்கிறத முதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேன் மദ്രാസുக்கு போய். அப்புறமா நீ பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ற. ஓகே? ப்ராமிஸ்?
ப்ராமிஸ். தேங்க்யூ தேங்க்யூ எப்படி சொல்லணும்? தேங்க்யூ 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 போதும் 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 போதும். ஆஃபீஸுக்கு ரெடி ஆயிடு. முதல்ல ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். யாருக்கு போனு? ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு. நீங்க மெட்ராஸ் போக. சிந்தி வருவேன். இன்னைக்கே போகணுமா மெட்ராஸ்க்கு? ப்ளீஸ் 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 சரி 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 இன்னைக்கே போறேன். அள்ளி அள்ளி அணைத்த நெஞ்சம் தள்ளி நின்று தவிக்குதம்மா. கையளவு மனசுக்குள்ளே காலம் செய்த தந்திரமோ கண்ணை விற்று சித்திரமோ.